ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு முடிச்சு அழகு பார்த்து அந்த குழந்தைகளை குடும்பமா ஒரு ஓரமா உட்கார வைக்கிறதுக்குள்ள பெற்றோர்களுக்கு இன்னொரு ஜென்மம் எடுத்ததுக்கு உண்டான ஃபீலிங் வந்துடுது. அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டம் திருமணம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு. சரி, இப்படி வாழ்க்கை போறக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு திருமணத்தை நோக்கி நம்ம நகர்றதுக்கு அப்பதான் ஜாதகனோட கையில எடுத்துட்டு திருமணத்தை நோக்கி நகருவோம். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம ஒரு கரும காரியங்கள் அரங்கேறும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பத்திரிக்கை அடிக்கும் போது நிச்சயம் பண்ணும்போது நிச்சயம் பண்ண கொஞ்ச நாள்ல சில பேருக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள், ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம், 6 மாசம் இந்த கேப்புக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு கரும காரியங்கள் அப்படிங்கிறது அரங்கேறிட்டு அப்படின்னா மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படிங்கிறத அனுபவப்பட்டவங்களோட கேளுங்க, தெளிவா சொல்லுவாங்க. அனுபவத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். சில பேர் பத்திரிகை கொடுக்க போயிருப்பாங்க, பத்திரிகை கொடுத்து வந்திருப்பாங்க, விடிஞ்சு பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பத்திரிகை கொடுக்க பைக்கில் கார்லேயே போயிட்டுருப்பாங்க, விபத்தில் சிக்கிக்காங்க. இப்படிலாம் அமைப்பு உள்ள வருதில்ல, இதெல்லாம் எதனால வருது? நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இந்த பிரபஞ்சம் தடையை ஏற்படுத்துது, எதனால நம்மளுக்கு பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தை எடுத்துட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் போய் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்த நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த தடங்களும் இருக்காது, எந்த தடையும் இருக்காது. சுமூகமா சண்டை சச்சரவு இல்லாம, உயிர் இழப்பு இல்லாம, பொருளாதார இழப்பு இல்லாம, வாழ்க்கையில சேதாரம் இல்லாம அவங்களுக்கும் சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்க கரெக்டா அமைச்சு கொடுக்க முடியும். தாய்மார்கள், பெற்றோர்கள் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கலாம். சரி, முதல்ல இந்த அமைப்பு யாருக்கு இருக்குது? ஒருவர் ஜாதகத்தை நீங்க திருமணத்துக்காக நீங்க போகும்போது உங்கள் குழந்தைகள் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் திருமணத்து ஸ்தானத்துக்கு உண்டான 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மாதிபதியும் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களா, பார்வை சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு சொல்லி அருகில் இருக்கிற ஜோதிடத்தை கொடுத்து ஒரு ஆய்வு பண்ணிக்கோங்க. ஆய்வு பண்ணிட்டு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு உண்டான விஷயத்த முதல்ல கையில எடுக்கிறதுக்கு முன்னால, ஏன்னா திருமணஸ்தானம் 7ஆம் இடம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 2 கிரகங்களும் சேர்க்கை பார்வை பெற்றிருக்கும் போது நீங்க 7ஆம் இடத்தை தூண்டும் போது 10ஆம் இடம் சார்ந்த அந்த கிரகங்களும் சேர்ந்து வேலை செய்யும். திருமணத்தை நெருங்கும் போது இதுவும் வேலை செய்யும். திருமணங்கிற ஒரு சுப நிகழ்ச்சி அரங்கேறின உடனே இது ஒதுங்கிறது. 10ஆம் இடம் கர்மஸ்தானம் இயங்க ஆரம்பிக்கும். அதற்கு முன்னால நீங்க கர்மஸ்தானத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். சரி, என்ன பரிகாரம் எடுக்கலாம்? கர்மம்னா என்ன? ஏற்கனவே கர்மம்னா இறந்து போற அமைப்பு தான் கர்மம். இறந்தவனை நம்ம என்ன செய்வோம்? முடி காணிக்க கொடுப்போம். இது மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்தை பேச ஆரம்பிச்ச உடனே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 2 மாசத்துக்கு முன்னால நீங்க யோசிப்பீங்கல்ல, திருமணத்தை முடிச்சு வச்சிடலாம்ப்பா, நம்ம குழந்தைக்கு வயசாகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அந்த காலகட்டத்தில் முதல்ல நீங்க செய்யக்கூடியது, உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் ஆண்களா இருந்தால் மொட்டை போட்டுட்டு 2 மாசம் கழிச்சு திருமணம் சார்ந்த விஷயத்தை கையில எடுங்க. தங்கு தடை இல்லாம நினைச்ச மாதிரி திருமணம் அரங்கேறி முடிச்சிடும். பெண்களா இருந்தா பூமுடி கொடுத்துட்டு வந்துடுங்க ஜாதகருக்கு. சரிங்களா? மெயின் ஜாதகர் தான் கொடுக்கணும். இதை ஜாதகருக்கு இந்த விஷயம் செய்யுங்க. என்னப்பா, திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேச போறோம், இப்போ போய் மொட்டை போட்டு போனா எந்த பொண்ணை நம்மளை பார்க்குமா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க திருமணம் நீங்க எப்போ நீங்க மொட்டை போட்டு முடிக்காணிக்க கொடுத்து உங்க கர்மாவை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் திருமண விஷயத்தை நீங்க பேச போறீங்களோ அதற்கப்புறம் தான் திருமணமே கைகூடி வரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, திருமணத்தை நோக்கி நாள் நெருங்க நெருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தடையாகி திருமணம் நடக்காம விலகி போகும், தடையாகும், பிரச்சனையாகும், அசம்பாதைகள் நடக்கும். அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னாலே 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு, பார்வை, சேர்க்கை அல்லது ஒரே கிரகமே 7க்கும் 10க்கும் அதிபதியா வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயத்தை கையில எடுங்க. குடும்பத்துல சுபிட்சமாக நீங்கள் இருக்கலாம், சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியா இருக்கலாம். குடும்பத்துல தேவையில்லாம அசம்பாதைகள் ஏற்படாது. சரி, இதே அமைப்புக்கு இஷ்ட தெய்வத்துக்கு மட்டும்தான் செய்யணுமா? குலதெய்வம் செய்யலாமா? எந்த தெய்வத்துக்கு, குலதெய்வத்துக்கு அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு, நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய விரும்பி வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்திற்கு நீங்க அந்த காணிக்கை செலுத்திட்டு அதற்கப்புறம் செய்யலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கணக்கு சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப உதாரணமா சொல்றேன். கடக ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அதே சனி பகவான சேர்ந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தால் அப்ப அங்கே 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்க்கை வந்துடுதா? 10ஆம் இடம் அப்படி 10ஆம் அதிபதிங்கிறது செவ்வாய், 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது சனி. இந்த 2 பேரும் சேர்ந்திருக்கும் போது இந்த செவ்வாய்க்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்தானம் இருக்குது.
அப்போ இந்த அமைப்பு இருக்குதா, நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை போட வேண்டும். ஏன்னா 5க்கும் 10 கூடிய கிரகம் தான் 7ஆம் இடத்தோட சேர்ந்திருக்கிறாரு. அப்போ திருமணத்துக்கு நீங்க போறதுக்கு முன்னால குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை போட்டுட்டு போய் நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசினாதான் பிரச்சனை இல்லாம சுமூகமா முடியும். இப்படி 10ஆம் அதிபதி வெறும் ஒரு ஸ்தானத்துக்கு மேல அதிபதியா வரமாட்டாரு. 9ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவரே வந்து 10ஆம் இடம் தொடர்பு வந்து இந்த கிரகங்களை பார்த்தால் இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க மொட்டை போடலாம், பூமுடி கொடுக்கலாம், வழிபாடு செய்யலாம். 5ஆம் இடம் சம்பந்தப்படும் போது நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு செய்யுங்க. இப்படி உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்கள் கல்யாண கர்மாவை கழிச்சிட்டு, திருமணம் தோஷம் சம்பந்தப்பட்ட கர்மாவை கழிச்சிட்டு, அதற்கு அப்புறம் போய் நீங்க திருமணத்துக்கு வரம் தேடினீங்கன்னா நீங்க பேசும்போது அங்க சண்டை இல்லாமல் கரெக்டா பேச்சுவார்த்தை சரியா போகும். எந்த பிரச்சனையும் இல்லாம பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை இப்ப மட்டும் செஞ்சா போதுமா, அடிக்கடி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகர் வாழ்நாள்ல திருமணத்துக்கு முன்னும் சரி, திருமணத்து நடந்ததுக்கு அப்புறமும் வருஷத்துல ஒரு தடவை ஒரு கோவிலுக்கு போய் குடும்பத்தோட போய் மொட்டை போட்டு பூமுடி கொடுத்து வழிபாடு செய்ய 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 தொழில் லாபங்கள் வளரும். நீங்க போய் ஒரு இடத்துல போய் குடும்பத்தோடு வாழ போறீங்க. ஆண்கள் இப்போ பெண்களுக்கு இந்த அமைப்பு இருக்குன்னா, பெண்கள் போய் கணவர் வீட்டில் வாழும்போது இந்த பெண் வந்த நேரம் கணவருக்கு தொழில் லாபங்கள் ஏற்படும். அப்படி இல்லை என்றால் கல்யாணத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாமல் கரும காரியங்கள், இந்த பொண்ணு அதையும் மீறி கல்யாணத்தை கட்டி கொடுக்கும்போது அங்கே போய் உட்காரும்போது என்ன ஆகுனா அங்கே கணவர் வீட்டில் வந்து தொழில் நஷ்டங்கள் ஏற்படும். அப்போ நீங்க செய்யறது ஒரே ஒரு பரிகாரம் தான். இறைவன் கோவிலில் போய் நீங்கள் வந்து இஷ்ட தெய்வத்துக்கோ குலதெய்வத்திற்கோ நீங்கள் வந்து பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்குறீங்க, ஆண்களாக இருந்தால் மொட்டை போடுறீங்க, அவ்வளோதான். ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் பல பல பல. செய்யாமல் விட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம். இதெல்லாம் அடியேன் உணர்ந்த விஷயம். என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்ந்த விஷயம். எனக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் குழந்தைக்கு வந்து 7க்கும் 10க்கும் அதிபதி ஒரே கிரகம், சரிங்களா? மிதுன ராசி, மிதுன லக்கணம், 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் குரு பகவான். திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் 18 மணி நேரத்தில் எங்கள் அத்தை இறக்குறாங்க. ஆனால் இறப்பாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். குடும்பத்தில் கர்மகாரியமும் நடங்கேறும், யாருன்னு தெரியலப்பா நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது திருமணம் முடிஞ்சு 18 மணி நேரத்தில் எங்கள் அத்தை இறக்குறாங்க. வயசானவங்க தான், வயசு 85 வயசு இருக்கும், இறக்குறாங்க. ஆனால் அந்த கர்மத்தினால போக முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாக வந்து திருமணம் பொண்ணுக்கு முடிஞ்சவொடனே 7ஆம் இடம் தூண்டுன அதே நேரத்தில் 10ஆம் இடம் கர்மஸ்தானம் இயங்க ஆரம்பித்து 10ல் இருந்த கேது பகவான் பாட்டியை தூக்குறார். குழந்தைக்கு பாட்டி எனக்கு அத்தை. அப்போ இதை வச்சு நான் ஆழமாக யோசிக்கும் போது என் அன்னை கொடுத்த விஷயம் இதுதான். அப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன? முதல்ல போய் 10ஆம் இடத்துக்கு முன்னால் பரிகாரம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காது. இந்த அசம்பாவிதம் நடக்காமல் இருந்துட்டு அப்படின்னாலே குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழும். எப்படி? ஒரு கல்யாணத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, கல்யாணம் மூவ் ஆகி போயிட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் பத்திரிகை அடிச்சு போயிட்டு இருக்குது. திடீர்னு குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதே மீறி கல்யாணம் முடிச்சாச்சு, இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா குடும்பத்தோடு இருந்து பேசும்போது, இந்த பொண்ணு வந்த நேரம் கல்யாணத்து பத்திரிகை கொடுத்தோம், திடீர்னு அந்த இது இறந்துட்டாங்க, மாப்பிள்ளை வந்த நேரம் இப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசும்போது என்ன ஆகுன்னா அது மனவேதனை உருவாக்கும், ஏற்படுத்தும். அப்போ இந்த சம்பவம் அரங்கேறாமல் இருக்கணும்னா நீங்க முதல்ல ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி தேவையில்லாத சலசலப்புகள் வராது. முதல்ல 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கிறவங்க நீங்க இயற்கையாகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 7-10 தொடர்பு இருக்கும். திடீர்னு திருச்செந்தூர் போனானப்பா ஒரு மொட்டையை போட்டேன் அப்படிம்பாங்க, அந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். திடீர்னு பழனிக்கு போனேன், அங்கே போய் ஒரு மொட்டையை போட்டு வந்தாங்க, அந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். திடீர்னு முத்தாரம் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டு இருந்தேன், திடீர்னு மொட்டை போடணும்னு தோணுச்சு, மொட்டையை போட்டு வந்தேன் அப்பா அப்படிம்பாங்க, அந்த வருஷத்தில் அவங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அது இயற்கையாகவே யோகமாக இருக்கிறவங்களுக்கு இறைவனே கொடுத்துருவான். யோகம் இல்லாதவங்களுக்கு நம்ம தான் தேடி போகணும். அப்போ 7-10 தொடர்பு இருக்குன்னா முதல்ல நீங்கள் செய்யக்கூடியது கர்மஸ்தானத்துக்கு வந்து நீங்கள் பரிகாரம் தேடிட்டு அதுக்கப்புறம் திருமண ஸ்தானத்தை நீங்கள் தூண்டும்போது என்ன ஆகுன்னா எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. குழந்தை, அதாவது இந்த குழந்தை போய் திருமணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தைக்கு தொழில் நஷ்டமும் ஏற்படாது. போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் தொழில் நஷ்டங்கள் இருக்காது. கணவரோட சந்தோஷமா வாழ்றதுக்கு உண்டான சூழலை இந்த கிரகங்கள் உருவாக்கும். அப்படி இல்லைன்னா 20 வயசுல நீங்க திருமணத்துக்கு வரன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு வரை அப்படி தள்ளிக்கிட்டே போகும். இன்னைக்கு நாளைக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி போச்சு இப்படி போச்சு, எல்லாம் நெருங்கி செட் ஆகி சரியப்பா அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கும் போதுக்கு சடனாக பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள முக்கியமான ஒரு உறவாக இருக்கும். அவங்க தான் திருமணத்துக்கு எல்லாமே முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த உறவு இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்? சரி இந்த திருமணம் வேண்டாம்னு தள்ளி போகும், இல்லைன்னா தாமதம் நடத்தும், இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அப்படி தள்ளி கொண்டு போகும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாருமே மற்ற விஷயத்துக்கு சகனம் பார்க்குறாங்களோ இல்லையோ, திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா, அதில் நீங்கள் தும்முனா கூட தப்பு கண்டுபிடிப்பாங்க. இன்றைய காலகட்டம். நடக்கும்போது கால் இடர்னா கூட காரணம் சொல்லுவாங்க. ஏத்தால வர்ற எதிர்ப்புகள் இப்படி எல்லாத்தையும் சகனம் பார்க்கறதுக்கு உண்டான காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க கரெக்டா நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்க நகருங்க. வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை இருக்காது. திருமணம் சுமூகமா முடிஞ்சிடும். பிரச்சனை இல்லாம முடியும். சரி, இது வேற எந்த ராசியில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசி மிதுனம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் பூமுடி கொடுத்து நீங்கள் மொட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் திருமணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு அரங்கேறி வரும். அதுவரை காலதாமதம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம். தனுசு ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் புதன் பகவான். இந்த ஜாதகருக்கும் அதே அமைப்பு தான். அப்போ நீங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் மொட்டை போட்டு பூமுடி கொடுத்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்க நகரும் பொழுது அது யோகம். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. என் அன்னை கொடுத்த விஷயம் இதுதான். மிதுன ராசி தனுசு ராசியில பிறந்திருக்கிறீங்க. ராசி இலக்கணமா இருந்தாலும் அப்படித்தான். மிதுன ராசி மிதுன லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம். இந்த அமைப்பு உள்ள வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் மறக்காம போய் உங்கள் குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ ஒரு பூமுடி கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி பட்டு சாத்தி ஒரு மொட்டையை போட்டு, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு பூமுடியோ மொட்டையோ போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் 2 மாசத்துக்குள்ள நீங்கள் திருமணத்தை பற்றி நீங்கள் பேசி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 6 மாசத்துக்குள்ள எந்த தடையும் இல்லாமல் எந்த உயிர் இழப்புகளும் இல்லாமல் குடும்பத்தில் திருமணம் சுமூகமாக அழகாக நடைபெறும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இது என் அன்னை எனக்கு கொடுத்த விஷயம். இந்த அறிவுக்குள்ள ஒன்றும் கிடையாது. கொடுத்தது எல்லாமே என் அன்னை தான். நீங்கள் கேள்வி கேட்டால் கூட அங்கே தான் கேட்க இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் சத்தியமான உண்மை. அவரவர் அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்க. குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருப்பாங்க. ஒன்றும் வேண்டாங்க. உங்கள் குடும்பத்தில் இப்போ நீங்கள் பொண்ணுக்காக திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். உங்கள் வயசுக்கு திருமணம் எந்தெந்த வீட்டில் நடக்கும்போது கர்ம காரியங்கள் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டில் போய் உங்கள் வீட்டில் திருமணம் இந்த பையனுக்கு முடிச்சிங்களப்பா என்ன ராசின்னு கேளுங்க, தெளிவாக சொல்லுவாங்க. மிதுன ராசி மிதுன லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம் என் பையனுக்கு அப்படிம்பாங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கும். இல்லை அவங்க ஜாதகத்தை வாங்கி நீங்களே பாருங்க. 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பில் இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருந்து அப்படித்தான் இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையிலே நடந்திருக்கும். திருமணத்தை இப்போ ஒரு உதாரணமாக ஒரு பெற்றோருக்கு திருமணம் தேடுறீங்க. நீங்களே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குன்னா கண்டுக்காமல் நீங்கள் திருமணத்தை முடிக்கும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ள தாத்தாவோ பாட்டியோ அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் திடீர்னு தவறு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இது இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட குழந்தைகள் அதாவது 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் நீங்கள் பூமுடியும் முட்டை போடாமல் வந்தால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மரணங்கள் இருக்கும். அதே சமயத்தில் கேது சம்பந்தப்பட்ட பாட்டி, ராகு சம்பந்தப்பட்ட தாத்தா, சூரியன் சம்பந்தப்பட்ட அப்பா, அம்மா, சந்திரன் சம்பந்தப்பட்ட அம்மா, சரிங்களா, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரி உறவு, அத்தை உறவு, புதன் சம்பந்தப்பட்ட தாய் மாமன், பக்கத்து வீட்டுக்காரங்க, இது எல்லாமே இப்படி அந்தந்த உயிர் காரகத்தை கரெக்டாக பொருத்தி பாருங்க. அது அப்படி கச்சிதமாக நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நகரும்போது உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் போது இது போன்ற விஷயத்தை அந்த கிரகங்கள் என்ன செய்யணுமோ இந்த இறைவன் கிரகங்களை படைச்ச அமைப்புப்படி நம்ம கர்மாப்படி என்ன நடக்கணும் இருக்கோ அதை இந்த கிரகங்கள் கரெக்டாக கச்சிதமாக செய்யும். ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெளிவாக தெளித்து எடுத்து கரெக்டாக நீங்கள் ஒரு பரிகாரத்தையும் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சத்தியமாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் குடும்பத்தில் அரங்கேறாது. இதுக்கு நான் கேரண்டி. என் அன்னை முத்தாரம் அருளோடு நான் சொல்கிறேன். சத்தியமான உண்மை. அப்போ திருமணத்துக்கு வரன் தேடுறதுக்கு முன்னால உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஆய்வு பண்ணி இந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு திருமணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வாழ்க்கையும் சுபிச்சமாக இருக்கும், உங்களுக்கும் மனநிறைவாக இருக்கும். குழந்தைகள் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கப்பா பரவாயில்ல, நம்மளுக்கு ஆண்டவன் கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மனநிறைவு உங்களுக்கு இருக்கும். இதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோக்குள்ள போராடுறோம். குழந்தை நல்லா இருக்கணுக்காக நம்ம போராடுறோம். நம்ம சொத்து சேர்க்கறது, நம்ம சேர்க்கிற சொத்து புண்ணியங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு தானே. அதை நீங்கள் சரியாக கொண்டு போய் ஒப்படைங்க அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.